உங்களுக்கு இந்த மாதிரி சிவன் ஸ்டோரிஸ் பிடிக்கும்னா நம்ம சேஎன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட் தான் நான் மேலும் இந்த மாதிரி வீடியோ போட எனக்கு உறுதுணையாக இருக்கும். மறந்துடாமல் லைக் பண்ணிடுங்க. ஒரு வழியாக திருப்பார்கடலில் அமிர்தம் கடைகிறதுக்கு தேவர்களும் அரக்கர்களும் சம்மதிச்சு வாசுகி பாம்போட வாழை தேவர்களும் தலைய அரக்கர்களும் பிடிச்சி கடைய ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து என்னென்னலாம் கிடைக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். கரையில் இருந்த மற்ற தேவர்களும் அரக்கர்களும் என்னென்னலாம் வரும், அதை எப்படி பங்கு போட்டு பிரிச்சுக்கலாம்னு நினச்சி ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அமிர்தம் கடைகிறதுலேருந்து அது வரும் இது வரும்னு பார்த்தா கடைசியாக அதுலேருந்து வந்தது என்னமோ வாசுகி பாம்போட விஷம்தான். அப்படி வந்த அந்த வாசுகி பாம்போட கடுமையான விஷம் திருப்பார்கடல் முழுக்க பரவிருச்சு. எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. 3 உலகத்தில் இருக்க எல்லாரும் பயத்தில் அலற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் எல்லாரோட நினைவுக்கும் வர்ற ஒரே ஆள் அது நம்ம சிவபெருமான் தான். அதனால எல்லாரும் நம்ம சிவபெருமானை நினச்சி வேண்டுறாங்க. எங்களையெல்லாம் காப்பாத்துங்க மகாதேவான்னு சொல்லி எல்லாருமே சிவபெருமானை வேண்டிக்கிறாங்க. இப்படி எல்லாரோட வேண்டுதலோட பலனா சிவபெருமான் மனசிறங்கி சதிகிட்ட சொல்லிட்டு அமிர்தம் கடைகிற இடத்துக்கு வந்துடுறாரு. அப்படி வந்தவர் திருப்பார்கடல் முழுக்க பரவி இருந்த எல்லா விஷத்தையும் ஒரு இடமா கொண்டு வந்து அதை ஒரு வெண்கல குடத்துல போட்டு அடைச்சிடுறாரு. அடைச்சதுக்கு அப்புறம் இதை எங்கேயாவது கொட்டலான்னு பார்த்தா அதை எங்கே கொட்டினாலும் அதனால அங்கே இருக்க உயிரினங்களுக்கு ஆபத்து வருங்கிறதுனால அந்த ஆழகால விஷத்தை நம்மளே குடிச்சிடலான்னு முடிவு பண்ணி சிவபெருமானே அந்த விஷத்தை குடிச்சிடுறாரு இந்த உலக உயிரினங்களை காப்பாற்ற. அப்படி விஷத்தை குடித்த சிவபெருமான் அதை முழுங்காமல் அவரோட கண்டத்திலேயே அடக்கி வச்சுட்டாரு. அதனால அவரோட கழுத்து நீல நிறமாக மாறிடுச்சு. அன்னையிலேருந்து தான் நம்ம சிவபெருமான் திருநீலகண்டர்னு அழைக்கப்பட்டார். அப்படி உலக உயிரினங்களை காப்பாற்ற சிவபெருமான் குடித்த விஷத்தால் அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் சதி, பிரம்மர், விஷ்ணு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. இப்படி இந்த நிகழ்வெல்லாம் நடக்கிற இரவை தான் நாம் எல்லாரும் வருஷத்துக்கு இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி முழுசாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி சிவன் கதைகள் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் இந்த மாதிரி மேலும் மேலும் சிவன் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும்.